பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த ஹியூமன் சைக்கிள் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் அந்த நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது த ஹியூமன் சைக்கிள் அதில் 4வது சாப்டர் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாப்டர் 4, த டிஸ்கவரி ஆஃப் த நேஷன் சோல். ஒரு தேசத்தின் ஆன்மாவினுடைய கண்டுபிடித்தல், அதுதான் இந்த தலைப்பு. அதில் போன செஷனில் பேராகிராஃப் 1 and 2 பார்த்தோம். இந்த செஷனில் மேற்கொண்டு தொடரலாம். இங்கே ஒரு புதிய ஒரு கான்செப்டை பகவான் நமக்கு அறிமுகம் செய்யப்படுத்துகின்றார். என்னவென்றால், தேசத்தின் ஆன்மாவை கண்டறிதல் அப்படிங்கிறது. ஒரு தனி மனிதன் இந்த கான்செப்ட் நமக்கு புதிதாக இருக்கின்றது. நம்மிடம் உள்ள ஆன்மாவை நாம் கண்டறியும் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதாவது நம்மிடம் உள்ள ஆன்மாவை நாம் அதை அறிகின்றோமோ, உள்ளது ஆன்மா என்று ஒன்று இருக்கின்றது என்பதை நம்மால் அனுபவபூர்வமாக அறிய முடிகின்றதோ இல்லையோ, ஆனால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. நம்மிடம் உள்ள ஆன்மாவை நாம் கண்டறிய வேண்டும் என்கின்ற கருத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆனால் ஒரு தேசத்திற்கும் ஆன்மா இருக்கின்றது என்ற கருத்தை கோருகின்றார். ஒரே ஒரு நிமிடம். ஒரு ஜஸ்ட் 3 minutes இந்த புக் எக்ஸிபிஷன் சம்பந்தமா ஒரு ஸ்டால் செலெக்ஷனுக்காக வீடியோ காலில் உங்க இருக்கிறாங்க அங்க. ஒரு ஜஸ்ட் 3 minutes வெயிட் பண்ணுங்க.
சாரி, இந்த டிஸ்கவரி ஆஃப் த நேஷன் சோல்னு பகவான் கூறுகின்றார். அது அந்த கான்செப்ட் நம்மால வந்து நம்ம ஒரு நம்ம எடுத்துக்கொண்டால் நம்மை வந்து ஒரு லிவிங் பீயிங்கா நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். அதனால் நம்மால வந்து நமக்குள்ள இருக்கிற ஆன்மன் என்கின்ற ஒரு அமைப்பு இருப்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் பகவான் என்ன சொல்றார், எப்படி நமக்கு ஒரு ஆன்மன் இருக்கின்றதோ அதே போல அந்த தேசத்திற்கென்றே ஒரு ஆன்மன் இருக்கின்றது என்று கூறுகின்றார். இது எப்படி புரிந்து கொள்வது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கணும்ல. நம்ம கன்வின்ஸ் ஆனாதான் பகவான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த பேக்ரவுண்ட்ல பகவான் இந்த கருத்தை சொல்லுகின்றார் என்பதை பார்க்கணும். எந்த பேக்ரவுண்ட் அப்படின்னா, நமக்கு தெரியும் பகவானுடைய அடிப்படை அந்த லைஃப் டிவைன்லி ஆகட்டும், அனைத்திலுமே கூறுவது உண்மை என்னவென்றால், எல்லாமே வந்து ஆல் இஸ் பிரம்மன். ஆல் இஸ் பிரம்மன் அப்படிங்கும்போது இந்த மேட்டர் எதை மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்னு நினைக்கிறோமோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் அ கான்சியஸ்னஸ் ஆஃப் இட்ஸ் ஓன். நம்ம நேஷன் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வெறும் மெட்டீரியல் ஜியோகிராபிக்கல் இதை தான் நம்ம சொல்றோம். ஆனா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸை நம்ம வந்து வி டோன்ட் டேக் இட் அக்கௌண்ட். இங்க பகவான் எந்த ஆஸ்பெக்ட சொல்றாரு அப்படின்னா, எதை கண்ட்ரின்னு சொல்றோமோ, எதை நாடுன்னு கொடுக்கின்றோமோ, அந்த ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து மேற்புறமாக நமக்கு தெரிகின்றது, அப்பேரண்டா தெரிவது அதோடைய ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ். ஆனா அதுக்கு உள்ள இருக்கக்கூடியது வந்து அந்த கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் வந்து ஒரு கலெக்டிவா உள்ள இருக்கு, அப்படியே இருக்கு. எப்படி இண்டிவிஜுவல்கிட்ட வந்து அந்த ஆத்மன் இருக்கின்றதோ அதே போல அந்த நேஷன் என்று சொல்லக்கூடிய அதுக்கென்றே ஒரு கான்சியஸ்னஸ் அது உள்ள இருக்கு. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கான்சியஸ்னஸ் வந்து சோல் ஃபார்ம்ல இருக்கு. அப்பதான் நம்ம பகவான் சொல்லக்கூடிய கருத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பகவான் சொல்லக்கூடியது வந்து இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேசத்திற்கென்றே ஒரு ஆன்மா இருக்கின்றது என்பது நம்ம புதிதாக கேள்விப்படுகின்றோம். பகவானினுடைய எழுத்துக்களை தான் நம்ம முதல்ல பார்க்கிறோம் இந்த கான்செப்ட். எப்படி அது தேசமும் கண்டறிகின்றது, அதுதான் இங்க பகவான் கூறுகின்றார். தேசம் எப்படி தனி மனிதன் அந்த ஃபைண்டிங் ஆஃப் த சோல் வந்து அந்த பரிணாம வளர்ச்சி எல்லாமே எவல்யூஷனரில தான் இருக்கு. தனி மனிதனும் அந்த பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்ட நிலையில் தான் செயல்படுகின்றான். அந்த நிலையில் தான் அவன் வந்து அந்த புற உணர்வு நிலை சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்லேருந்து மெல்ல மெல்ல உள்ளே உள்முகமாக சென்று தன்னுடைய ஆன்மனை கண்டறிகின்றான். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மனும் வெளிப்படுகின்றது. அது இட்ஸ் an evolutionary process, evolution of consciousness. evolution of consciousness அப்படிங்கிறது தனி மனிதன் கிட்ட மாத்திரம் நடைபெறுவதில்லை, ஒரு தேசம் என்கின்ற அளவில் நடைபெறுகின்றது. அதைத்தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா evolution of conscious அப்படிங்கிறது இட் இஸ் if it is restricted to human beings alone அப்படின்னா அது தப்பு. அது இந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து எல்லா பிளேன்ஸ்லயும் நடக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த தேசத்துக்கென்றே ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, அது இவால்வ் ஆயிட்டே இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய இதுல இவால்வ் ஆயிட்டே இருக்கு. அதைத்தான் இங்க பகவான் சொல்கின்றார். எப்படி இண்டிவிஜுவல் லைஃப்ல வந்து இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவன் வந்து ஒரு தோன்றி மறையக்கூடிய அமைப்பு இல்லை, அவன் ஆண்மனை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கின்றானோ அதே போலத்தான் இந்த நேஷனும் அப்படிதான் இருக்கு. அது வந்து அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய ஆண்மனை கண்டறிவதுதான் அதனுடைய முக்கியமான ஒரு இலக்காக இருக்கின்றது அப்படிங்கிறார். அது வந்து ஒரு இட்டர்னல் லிவிங் பவர் ஆஃப் த இட்டர்னல் ட்ரூத் அப்படிங்கிறார் பகவான். அது வந்து ஒரு செல்ஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த காஸ்மிக் ஸ்பிரிட் அப்படிங்கிறார். அதற்கென்று எப்படி தனிமனித எப்படி வந்து தேசத்திற்கென்றே ஒரு உடல் இருக்கின்றதோ அதே போல அந்த ஒரு ஆர்கானிக் லைஃப் இருக்குதோ அதே போலதான் ஒரு நேஷனுக்கும் ஒரு ஆர்கானிக் லைஃப் இருக்கு அப்படிங்கிறார். அதற்கென்றே ஒரு மாரல் அண்ட் ஈஸ்தெட்டிக் டெம்பரமெண்ட் இருக்கு, டெவலப்பிங் மைண்ட் அண்ட் சோல் இருக்கு. ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க ஒவ்வொரு ஈஸ்தெட்டிக் டெம்பரமெண்ட் இருக்கின்றது என்பதை நாம் அறிவோம். அதனால பகவான் என்ன சொல்றார், நேஷன் அப்படிங்கிறது எசென்ஷியலி சோல் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றார். இட்ஸ் நாட் சம்திங் விச் ஹேஸ் அ சோல் இன் இட், பட் இட் செல்ஃப் இஸ் அ சோல் அப்படிங்கிறார். இட் இஸ் அ குரூப் சோல் அப்படிங்கிறார். அது வந்து மோர் அண்ட் மோர் இட் இஸ் ட்ரைங் டு பிகம் செல்ஃப் கான்சியஸ் அப்படிங்கிறார். இரண்டாவது பகவான் என்ன கூறுகின்றார், இந்த இந்த தனி மனிதனையும் இந்த
தேசத்தையும் வந்து நம்ம வந்து இணையாக பார்க்கின்றோம் இல்லையா? தனி மனிதனுக்கு எப்படி ஆண்மன் இருக்கின்றதோ அதே போல ஒரு தேசத்திற்கென்றே ஆண்மன் இருக்கின்றது, அதை போல என்று கூறுகின்றோம். பகவான் என்ன சொல்கின்றார்? அது மாதிரி நினைப்பது தவறு அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிறார். பேரலல் அப்படிங்கிறது சற்று அந்த டிகிரியில தாழ்வான நிலையில் இருப்பது. இரண்டுமே ஒன்றுதான் அப்படிங்கிறார். தேசத்தினுடைய ஆன்மாவும் ஒன்றுதான், அந்த தனி மனிதனுடைய ஆன்மாவும் ஒன்றுதான் அப்படிங்கிறார். என்ன வித்தியாசம் அப்படிங்கறது பகவான் சொல்றார். என்ன அப்படின்னா, அந்த நேஷன் இருக்கிறது குரூப் சோல், இண்டிவிஜுவல்கிட்ட இருக்கிறது இண்டிவிஜுவல் சோல். அந்த குரூப் சோல் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஏன் காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னா, தனி மனிதன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தனி மனிதன் என்கின்ற அமைப்பு வந்து அவனுடைய பாடி தான். அவனுடைய பாடியில இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் மேட்டர், அவனுடைய அணுக்கள், உயிரணுக்கள், இதை கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ள அமைப்பு தான் அவனுடைய பாடி என்பது, உடல் என்பது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த ஆன்மன் என்பது. அது ஃபேர்லி லெஸ் காம்ப்ளெக்ஸ். ஆனா குரூப் சோல் நேஷன் ஆன்ம, ஒரு தேசத்தினுடைய ஆன்மன் என்பது எப்படி? அது வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா மனோமயத்தை சார்ந்த அமைப்புகளும், மென்டல் இண்டிவிஜுவல்ஸ், அதனுடைய கலெக்டிவா இருக்கக்கூடியது தான் அந்த நேஷனுக்கே இருக்கக்கூடிய சோல் அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? ஏன் அந்த நேஷனுடைய சோல் வந்து குரூப் சோல் அப்படிங்கிறார்? அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா, இட் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை a great number of partly self-conscious mental individuals. நம்மை போல இருக்கக்கூடிய மென்டல் இண்டிவிஜுவல்ஸ், அவர்களுடைய ஒட்டுமொத்த ஒரு அமைப்பினால் ஏற்படுத்தப்பட்டதுதான் அந்த குரூப் சோல் அப்படிங்கிறார். அதனாலதான் அது காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறார். அது வந்து ஒரு சிம்பிளா இல்ல, அது வந்து இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் பினாமினன் அப்படிங்கிறார். அதனால பகவான் என்ன கூறுகின்றார்? ஆரம்பத்தில் அதனுடைய இந்த குரூப் சோல், இந்த தேசத்தினுடைய ஆன்மான் வந்து ஆரம்பத்தில் ஒரு குரூடா, ஒரு பண்படுத்தப்படாத நிலையில் இருக்கின்றது, செயற்கையாக இருக்கின்றது. அப்புறம் காலம் செல்ல செல்ல அது வந்து மோர் அண்ட் மோர் தன்னை ஒரு சரியான நிலையில் தன்னை உருவாக்கி கொள்கின்றது அப்படிங்கிறார். அது எப்படி உருவாக்கி கொள்கின்றது என்றால், உள்முகமாக உருவாக்கி கொள்கின்றது. அது வந்து வெறும் வெளிப்புற அமைப்புகளை கொண்ட, புற விஷயங்களை கொண்ட அமைப்புகளாக, ஒரு அப்ஜெக்டிவாக இல்லாம உள்முகமாக தன்னை உருவாக்கி கொள்கின்றது அப்படிங்கிறார். இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அது வந்து மனிதனுடைய இமோஷனோட நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறார். தேசம் அப்படிங்கிறது மனிதனுடைய இமோஷனோட லிங்க் பண்ணிக்கிறோம். நம்மளுடைய தாய்நாடு அப்படின்னு சொல்றோம். சில பேர் வந்து ஃபாதர்லேண்ட் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம இமோஷனோட லிங்க் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கின்றோம்? ஒரு தேசம் என்பது தேசத்தினுடைய தேசம், அதில் இருக்கக்கூடிய அந்த பரப்பு, நிலப்பரப்பு, அப்படி எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நிலப்பரப்பை மாத்திரம்தான் நம்ம தேசம் என்று நினைக்கின்றோம். ஆனால் அந்த நிலப்பரப்பு என்பது அந்த தேசத்தினுடைய வெளிப்புற ஓடு தான் அப்படிங்கிறார். இட் இஸ் ஒன்லி த ஷெல் ஆஃப் த பாடி. அதனுடைய ரியல் பாடி, ஒரு தேசத்தினுடைய ரியல் பாடி எது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் தான் அதனுடைய ரியல் பாடி. தே கம்போஸ் a ரியல் நேஷனல் யூனிட் அப்படிங்கிறார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, தென் த நேஷன் என்பது ஒரு தேசத்தினுடைய உணர்வு நிலை என்பது சப்ஜெக்டிவ் ஆகி போய்விடுகின்றது. அப்ஜெக்டிவா பார்க்கணும் அப்படின்னா, வெறும் கடல்களையும் கடலும் மலையும் நீரும் இந்த நிலங்களையும் சார்ந்த ஒரு அமைப்பு தான் தேசம் என்பது. ஆனால் அதனுடைய ரியல் பாடி என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் அப்படிங்கிறத பார்த்த அந்த ரீதியில் பார்க்க போனால் அந்த தேசம் என்பது ஒரு சப்ஜெக்டிவா போயிடுது. அதனுடைய கான்சியஸ்னஸ் பிகம் சப்ஜெக்டிவ், அப்படி போயிடுது அப்படிங்கிறார். அதனால பகவான் என்ன கூறுகின்றார்? அது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் பவர் அப்படிங்கிறார். ஒரு தேசம் என்பது ஒரு சப்ஜெக்டிவ் பவர். அதற்கென்றே ஒரு அகமுகமான சக்தி இருக்கின்றது. அது வெறும் மியர் அப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்படிங்கிறார். அது வந்து அதனுடைய இன்னர் செல்ஃப் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ கிரேட் கார்பரேட் சோல் வித் ஆல் பாசிபிலிட்டிஸ் அண்ட் டேஞ்சர்ஸ் ஆஃப் சோல் லைஃப். எப்படி தனி மனிதனுடைய அந்த ஆன்மன் என்பது பல்வேறு வகையான எதிர்ப்புகளை கொண்டு தன்னுடைய பரிணாம வளர்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றதோ, அதே போல ஒரு தேசத்தினுடைய ஆன்மனம் அந்த ரீதியில் தான்
ஒரு பெரிய அமைப்பினுடைய ஆன்மனாக செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஸோ இந்த கான்செப்ட் வந்து புதிய கான்செப்ட். இது இது பேராகிராஃப் 1 and 2ல இதுதான் பார்த்தோம். பேராகிராஃப் 3க்கு உள்ள செல்லலாம் நம்ம. The Human Cycle, Chapter 4, The Discovery of the Nation's Soul, Paragraph 3. The objective view of society has reigned throughout the historical period of humanity in the West. It has been sufficiently strong, though not absolutely engrossing, in the East. Rulers, people, and thinkers alike have understood by their national existence a political status, the extent of their borders, their economic well being and expansion, their laws, institutions, and the working of these things. For this reason, political and economic motives have everywhere predominated on the surface, and history has predominated on the surface, and history has been a record of their operations and influence. The one subjective and psychological force consciously admitted and with difficulty deniable has been that of the individual. This predominance is so great that most modern historians and some political thinkers have concluded that objective necessities are by law of nature the only really determining forces. All else is result or superficial accidents of these forces. Thank you, sir. Thank you. Can I Salient read, points. sir? Can I read, sir? Yes, please. Yes, please. Salient points. The objective view of society has dominated throughout the historical period of humanity in the West, and not so much in the East. Her rulers and people's national existence is understood by a political status, national boundaries, economic well-being and expansion, and their laws and institutions. Political and economic motives have predominated everywhere on the surface. This predominance is so great that most modern historians and some political thinkers have concluded that the objective necessities are the only really determining forces by law of nature. The one subjective and psychological force consciously admitted has been that of the individual. Thank you, sir. Thank you. ஈவன் நவ் சொசைட்டி அப்படின்னா நம்ம வந்து அப்ஜெக்டிவா தான் பார்க்குறோம். அதனுடைய புற அமைப்புகளை தான் நாம் பார்க்குறோம். மேற்கத்திய நாடுகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கண்ணோட்டம் தான் வந்து மேலோங்கி இருந்தது. சொசைட்டி அப்படின்னா புற அமைப்புகள் தான். ஆனால் கிழக்கத்திய நாடுகளில் வந்து ஓரளவு அந்த அளவுக்கு வந்து இந்த எண்ணம் வந்து அந்த அளவிற்கு மேலோங்கி காணப்படுவதில்லை. மேற்கத்திய நாடுகள் தான் வந்து சொசைட்டி அப்படின்னாலே ஒன்லி தி டேக் இன்ட் அக்கௌண்ட் ஆஃப் திஸ் வெளியில் இருக்கக்கூடிய இந்த புற அமைப்புகள், எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட்ஸ் அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. ஈஸ்ட்ல வந்து அவங்க வந்து ஒன் மினிட்
இந்த எக்கனாமிக் மோட்டிவ்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது தொன்று தொட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய ஆட்சி பீடத்தில் இருக்கிறவங்க, அதில் இருக்க ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் எல்லாமே வந்து நேஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா அதை வந்து ஒரு அரசியல் அமைப்பாகத்தான் கருதினார்கள். எல்லாருமே அப்படித்தான் கருதினார்கள். ஒரு நாடு, அதனுடைய அரசியல் அமைப்பு, அதனுடைய எல்லைகள், அதனுடைய பொருளாதார பொருளாதார சீரமைப்பு, பொருளாதார ரீதியில் அந்த நாட்டினுடைய நலன், அதனுடைய விரிவாக்கம், இதை மாத்திரம்தான் அவர்கள் எல்லாமே வந்து ட்ரெடிஷனலா வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டார்கள். இதை ஒட்டிய விதிகள், இதை ஒட்டிய அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அதனால்தான் வந்து இந்த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் மோட்டிவ்ஸ் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மேலோங்கி காணப்பட்டது. ப்ரிடாமினேட் மேற்புறத்தில் வந்து எது ப்ரிடாமினேட்டிங்கா இருந்தது அப்படின்னா பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் மோட்டிவ்ஸ். வரலாறு இந்த ஒரு தேசத்தின் ஒரு நாட்டினுடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் இதுதான் வந்து மேலோங்கிய நிலையில் செயல்பட்டது. இதுல இது இவ்வாறு செயல்பாடுகளை வந்து ஒரே ஒரு விஷயம்தான் வந்து சப்ஜெக்டிவாக, இதெல்லாம் வந்து புற அமைப்புகளினுடைய ரீதியில் இதெல்லாமே புற அமைப்புகள் தான், எல்லாமே எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட்ஸ். ஆனால் எந்த விஷயம் வந்து சப்ஜெக்டிவான விஷயமாக காணப்பட்டது, அதாவது ஒரு உளரீதியான அமைப்பாக காணப்பட்டது அப்படின்னா தனிமனிதன் என்கின்ற அமைப்பு ஒன்றுதான் வந்து தனிமனிதனை வந்து நம்ம வந்து தனிமனிதன் அவனுடைய செயல்பாடுகளை வெறும் வந்து ஒரு மெட்டீரியல் லெவல்ல நம்ம வந்து கண்ணோட்டத்துல பார்க்க முடியாது. வழியே இல்ல, தனிமனிதன் என்பவனை வந்து அவனை வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு அமைப்பாகத்தான் பார்க்க வேண்டிய கட்டாயம் எல்லா நாட்டிற்கும் அப்படிதான் ஏற்பட்டது. தனிமனிதன் என்று எடுத்துக்கொண்டாலே அவனை உளவியல் ரீதியான ஒரு அமைப்பாகத்தான் பார்க்க வேண்டிய கட்டாயம். அவனை வந்து ஒரு மெட்டீரியல் ஆஸ்பெக்டா பார்க்க முடியாது. மற்ற அமைப்புகளை போல அந்த அமைப்பை பார்க்க முடியாது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் சப்ஜெக்டிவாக இருந்தது. இதுலயும் பகவான் என்ன கூறுகின்றார், அந்த தனிமனிதன் என்பவனை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு நாட்டினுடைய வரலாற்றுல தனிமனிதர்களும் எவ்வாறு சித்தரிக்கப்பட்டார்கள் என்றால், இந்த வரலாற்று ஆசிரியர்கள், மாடர்ன் ஹிஸ்டோரியன்ஸ், அரசியல் சிந்தனையாளர்கள், பொலிட்டிக்கல் திங்கர்ஸ், இவங்கெல்லாம் எப்படி தனிமனிதர்களையும் எப்படி பார்த்தார்கள் என்றால், இந்த அப்ஜெக்டிவ் நெசசிட்டிஸ், எதெல்லாம் வந்து புற தேவைகள் இருக்கின்றதோ அதைத்தான் வந்து அவர்கள் வந்து ஒரு தீர்மானிக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் நெசசிட்டிஸ் தான் அனைத்தையும் தீர்மானிக்கின்றன என்கின்ற ரீதியில் தான் அவர்கள் பார்த்தார்கள். ஒரே ஒரு விஷயம், தனி மனிதன் என்பவன் மாத்திரம்தான் அவங்க வந்து ஒரு தேசம் என்பதை எடுத்துக்கொண்டால் தனி மனிதன் என்பவனை மாத்திரம்தான் அவர்கள் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபோர்ஸ், உளவியல் ரீதியான சக்தியாக பார்த்தார்கள். மற்ற அனைத்தையும் எவ்வாறு அனைவருமே தற்கால வரலாற்று ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசியல் சிந்தனையாளர்களாக இருக்கட்டும், மற்ற அனைத்தையுமே அவர் எவ்வாறு பார்த்தார்கள் என்றால், எது ஒரு தேசம் என்பதை தீர்மானிக்கின்றது என்றால் அந்த தேசத்தினுடைய புற தேவைகள், அப்ஜெக்டிவ் நெசசிட்டிஸ், அதுதான் புற தேவைகள். அது எந்த இயற்கையினுடைய விதிகளால் இவைகள் எல்லாம் அமைக்கப்படுகின்றன என்பதை மாத்திரம்தான் அவர்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டார்கள். அப்ஜெக்டிவ் நெசசிட்டிஸ் ஆர் பை லா ஆஃப் நேச்சர் த ஒன்லி ரியலி டிட்டர்மினிங் ஃபோர்ஸஸ். தேசம் அப்படின்னு எடுத்துனா ஈவன் நவ் அப்படித்தான் பாக்குறாங்க. அப்ஜெக்டிவ் நெசசிட்டிஸ் தான் வந்து ஒரு தீர்மானிக்கப்படும் ஒரு சக்திகளாக ஒரு நாட்டில் செயல்படுகின்றன. மற்றது எல்லாமே வந்து இதனால் ஏற்படும் மேற்புறமாக இந்த அப்ஜெக்டிவ் நெசசிட்டிஸ் புற தேவைகளினால் ஏற்படும் ஒரு பக்க விளைவாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள். All else is a result or superficial accidents of these forces.
ஸோ ஒரு தேசம் என்பது எது தேசத்தினுடைய செயல்பாட்டை எது தீர்மானிக்கின்றது என்றால் அதனுடைய புற தேவைகள். அவ்வளவுதான் அவங்க பார்த்தாங்க. மெஜாரிட்டி ஈவன் நவ் ஒரே விஷயம்தான் அவங்க வந்து சப்ஜெக்டிவா பார்த்தாங்க. அது என்ன அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள். மற்றபடி இந்த திங்கிங் தான் வந்து மேலோங்கி இருந்தது அப்படிங்கிறார் பகவான். அடுத்தது போகலாம். Scientific history has been conceived as if it must be a record and appreciation of the environmental motives of political action, of the play of economic forces and developments, and the course of institutional evolution. The few who still valued the psychological element have kept their eye fixed on individuals and are not far from conceiving of history as a mass of biographies. The truer and more comprehensive signs of the future will see that these conditions only apply to the imperfectly self-conscious period of national development. Even then, there was always a greater subjective force working behind individuals, policies, economic movements, and the change of institutions. But it worked for the most part subconsciously, more as a subliminal self than as a conscious mind. It is when this subconscious power of the group soul comes to the surface that nations begin to enter into possession of their subjective selves. They set about getting, however vaguely or imperfectly, at their souls. Thank you. Thank you. Salient point. Scientific history has been weaved around the environmental motives of political action, play of economic forces and development, and the course of institutional evolution. Those who considered the psychological elements have not gone beyond the individuals and have conceived of history as a mass of biographies. The truer and more comprehensive signs of the future will consider these conditions as the imperfectly self-conscious period of national development. Behind the individuals, policies, economic movements, and the change of institutions, there was always a greater subjective force working mostly subconsciously. When the subconscious power of the group soul comes to the surface, the nations come into possession of their subjective self and get at their souls, however vaguely. Thank you, sir. இப்போ பகவான் சொல்றாரு எப்படி நடக்குது இந்த ப்ராசஸ், எப்படி நடக்குது அப்படின்னு பகவான் ரொம்ப அழகாக விளக்குகின்றார். இப்போ ஒரு தேசம் அதனுடைய வரலாறு அதை வந்து விஞ்ஞான பூர்வமாக விளக்குவது, ஒரு தேசத்தினுடைய வரலாற்றை விஞ்ஞான பூர்வமாக விளக்குவது. அப்படி என்றால் அது எவ்வாறு விளக்க வேண்டும், எவ்வாறு விளக்கப்பட்டது என்றால் அதில் நடக்கக்கூடிய அரசியல் செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகள் ஒரு நாடு அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வருவது அந்த நாடு எவ்வாறு ஆளப்படுகின்றது. அந்த ஃபர்ஸ்ட் நமக்கு அதுதான் மேலோங்கி இருக்கின்றது. பொலிட்டிக்கல் ஆக்ஷன். எந்த புற சூழலில் அந்த அரசியல் செயல்பாடுகள் ஒரு நாட்டில் நடைபெறுகின்றன, இது ஒரு விஷயம். இப்படிதான் வந்து வரலாறு என்பது, ஒரு நாட்டினுடைய வரலாறு என்பது
கணிக்கப்படுகின்றது. அடுத்தது, அந்த நாட்டில் எத்தகைய பொருளாதார சக்திகள் செயல்படுகின்றன, பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுகின்றன, அதன் மூலமாக எத்தகைய அமைப்புகள் உருவாகுகின்றன. இதன் அடிப்படையில் தான் ஒரு தேசத்தினுடைய வரலாறு என்பது கணிக்கப்படுகின்றது. இதுதான் பொதுவாக அவ்வாறுதான் ஒரு தேசத்தினுடைய வரலாறு என்பது பொதுவாக உலகம் முழுவதும் கணிக்கப்படுகின்றது. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா புற அமைப்புகள்ல தான் நம்ம முக்கியத்துவம் தருகின்றோம். உளரீதியான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் தனிமனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாத்திரம்தான் உளரீதியான அமைப்பு என்பது கவனத்தில் கொள்ளப்படுகின்றது. அதிலையும் பார்த்தோம் அப்படின்னா தனி மனிதனை மாத்திரம் எடுத்துக்கிறோம். தனி மனிதனின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், மற்றது எல்லாமே வெறும் மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்துக்கிறோம் ஒரு தேசத்துல. அதுவும் தனி மனிதன் என்கின்ற அமைப்பையும் பார்த்தோம் அப்படின்னா தனி மனிதனுடைய ஒரு புற வாழ்க்கை வரலாறு, பயோகிராபிஸ், அத்துடன் நின்று விடுகின்றது அப்படிங்கிறார். அந்த நாட்டில் தோன்றி மறைந்த மனிதர்களினுடைய புற வாழ்க்கை வரலாறு, அவ்வளவுதான், அதோட நின்று விடுகின்றது அப்படிங்கிறார். இது சூப்பர்ஃபிஷியல் அப்படிங்கிறார் பகவான். ஒரு தேசத்தினுடைய ரியல் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறத வெறும் அந்த தேசத்தினுடைய மனிதர்களினுடைய புற வாழ்க்கை வரலாறை வைத்து முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ம எதிர்காலத்துல நம்ம இதை ரொம்ப ஒரு ஆழமாக நம்ம இதை அனைத்தையும் தழுவிய ஒரு உண்மையின் அடிப்படையில பார்க்க போனா தற்பொழுது நாம் கொண்டுள்ள பார்வை மிகவும் மேம்போக்கான பார்வை என்பதை நாம் அறிவோம் அப்படிங்கிறார். ஒரு ஃபுல் கான்சியஸ்னஸ்ல முழுவதுமாக வளர்ச்சி அடைந்த நிலையில இவைகள் எல்லாம் உருவாக்கப்படல. இது ஒரு அரைகுறையான உணர்வு நிலையில் தான் இத்தகைய அமைப்பு, இத்தகைய விளக்கங்கள் எல்லாமே காணப்படுகின்றது அப்படிங்கிறார். இந்த ஒரு தனி மனிதர்கள் இருக்கின்றார்கள், அந்த ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டிற்கென்றே கொள்கைகள் இருக்கின்றன, பொருளாதார ரீதியான இயக்கங்கள் இருக்கின்றன, அமைப்புகள்லாம் இருக்கின்றது. அமைப்புகள் அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இதெல்லாம் மேம்போக்காக மேற்புறத்தில் காணப்படுகின்றன. மேற்புறத்தில் காணப்படும் இந்த விஷயங்களுக்கு பின்னாலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அகரீதியான சக்திகள், சப்ஜெக்டிவ் ஃபோர்ஸ், இவை எல்லாமே வேலை செய்து கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறார். நம்ம பார்க்கறது வெறும் தனி மனிதர், ஒரு நாடு என்றால் தனி மனிதர்களை பார்க்கின்றோம். அதில் காணப்படும் அந்த ஒவ்வொரு நாட்டிற்கென்றே அனுசரிக்கப்படும் கொள்கைகள், அதில் காணப்படும் பொருளாதார ரீதியான இயக்கங்கள், அதில் காணப்படும் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அமைப்புகள், அந்த அமைப்புகளினுடைய மாறுதல்கள், இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இந்த மாற்றங்களுக்கு, இந்த அமைப்புகளுக்கு பின்னால ஒரு கிரேட்டர் சப்ஜெக்டிவ் ஃபோர்ஸ் வேலை செய்கின்றது அப்படிங்கிறார் பகவான். இந்த கருத்தை பகவான் என்ன கூறுகின்றார், இதுல இந்த ஒரு ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறார். எப்படி தனி மனிதனுடைய செயல்பாடு புறத்தில் நாம் செயல்படுகின்றோம் என்று நினைக்கின்றோமோ, அதற்கு பின்னால நம்ம இன்றைக்கு நாம் எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை நம்மை உருவாக்கும் ஒரு சக்தி தான் நாம் இன்றைக்கு இவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றது என்பதை பார்த்தோம். அதே போலதான் ஏதோ ஒரு சக்தி தான் இத்தகைய அமைப்புகளுக்கு பின்னால் இருந்து இயக்குகின்றது என்ற கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். சரி, அந்த சக்தி வேலை செய்கின்றது என்றால் எப்படி வேலை செய்கின்றது என்றால் அது பெரும்பான்மையாக அது ஒரு சப்கான்சியஸா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறார். அந்த சக்தி வேலை செய்கின்றது, பட் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் த மோஸ்ட் பார்ட் சப்கான்சியஸ்லி அப்படிங்கிறார்.
மோர் as a subliminal self than as a conscious mind அப்படிங்கிறார். சப்ளிமினல் செல்ஃப் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சப்ளிமினல் செல்ஃப் என்பது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ், சர்ஃபேஸ் செல்ஃபுக்கும் கீழே இருக்கிறது தான் சப்ளிமினல் செல்ஃப் அப்படிங்கிறத பார்த்தோம். உள்ஜீவன் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த உள்ஜீவன் தான் எல்லா விதமான புற செயல்பாடுகளுக்கும் அதுதான் காரணம், அங்குதான் புற செயல்களினுடைய தோற்றுவாய் இருக்கின்றது என்பதையும் பார்த்தோம். அதே போலதான் ஒரு நாட்டிற்கும் இருக்கின்றது அப்படிங்கிறார். ஒரு நாட்டிற்கும் ஒரு சப்ளிமினல் செல்ஃப், ஒரு உள்ஜீவன் இருக்கின்றது. அதுதான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனுடைய புற விஷயங்களாகத்தான் இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறார். அதில் காணக்கூடிய தனி மனிதர்களுடைய செயல்பாடுகள், அதில் நாட்டினுடைய கொள்கைகள், பொருளாதார இயக்கங்கள், அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அதனுடைய புற வெளிப்பாடுகளாகத்தான் பார்க்கின்றோம் அப்படிங்கிறார். எப்படி இந்த சக்தி வேலை செய்யுதுன்னா சப்கான்சியஸா வேலை செய்யுது, சப்ளிமினல் செல்ஃப்ல வேலை செய்யுது, தேன் ஆஸ் அ கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறார். எப்படி தனி மனிதர்கிட்ட வேலை செய்தோ அதே போல ஒரு தேசத்திற்குள்ளேயும் தேசத்தினுடைய செயல்பாடுகளுக்கு பின்னேயும் இந்த சக்தி வேலை செய்கின்றது அப்படிங்கிறார். எப்பொழுது என்றால் இந்த சப்கான்சியஸாக வேலை செய்யக்கூடிய சக்தி சப்கான்சியஸ் பவர் ஆஃப் த குரூப் சோல், இந்த தேசத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த ஆன்மனினுடைய அந்த சப்கான்சியஸ் பவர் எப்பொழுது மேற்புறத்தில் செயல்படுகின்றதோ அப்பொழுது தேசம் என்பது வெறும் புற விஷயங்களை மாத்திரம் சார்ந்து இல்லாமல் அக விஷயங்களை சார்ந்து செயல்படும் அப்படிங்கிறார். It is when the subconscious power of the group soul comes to the surface that nations begin to enter into possession of their subjective selves அப்படிங்கிறார். அப்போ அந்த தேசத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அது தட்டு தடுமாறி தன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மனை கண்டறியும் முயற்சியில் அது ஈடுபடும் அப்படிங்கிறார். They set about getting, however vaguely or imperfectly, at their souls என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார், இப்ப இந்திய நாடு என்று எடுத்துக்கொண்டால் இந்திய நாட்டில் நமக்கு எவ்வளவு விஷயங்களை பார்க்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள், புற விஷயங்கள்ல எவ்வளவு அரசியல் ரீதியான செயல்பாடுகள், எக்கனாமிக் ஃபோர்ஸஸ், எக்கனாமிக் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பார்க்கின்றோம். ஆனால் அந்த செயல்பாடுகளுக்கு பின்னால ஒரு சக்தி இயக்குகின்றது என்பதுதான் உண்மை. அவர் மேலும் ஸ்ரீ அன்னை என்ன கூறுகின்றார்கள், பகவான் ஸ்ரீ அரபிந்தோ அந்த சட்டில் பிசிக்கல் பிளேன்ல தான் இருக்கிறாரு. He is watching all the movements taking place in the world என்று அன்னை கூறுகின்றார்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பகவான் அந்த அந்த சூட்சும உலகில் இருந்து கொண்டு அனைத்தையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்றுதான் ஸ்ரீ அன்னை கூறியுள்ளார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா விதமான இயக்கங்களும் நடக்கின்றது, நாடு போர்கள் நடக்கின்றன, நிறைய புற விஷயங்கள் நடக்கின்றது. ஆனா அதற்கு பின்னால ஏதோ ஒரு ஃபோர்ஸ் செயல்படுகின்றது, ஏதோ ஒரு திசையில் தான் ஒவ்வொரு தேசத்தையும் அது கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. இது ஏன் இந்த கருத்து முக்கியமான கருத்து என்றால், இந்த ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டால் பகவான் என்ன கூறுகின்றார், தனி மனிதன் என்பவன் இப்ப மனிதன் என்பவன் இப்ப இருக்கக்கூடிய நிலை ஒரு இடைப்பட்ட நிலை. தனி மனிதன் இந்த நிலையை தாண்டி அடுத்த நிலையான அந்த அதிமனிதன் என்கின்ற நிலைக்குத்தான் அவன் போய்கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறத ரொம்ப ஃபேமா சொல்றார். அப்படின்னா ஒரு நாடும் அதுக்கு நாடும் தனி மனிதனும் நமக்கு ஒன்று வேறு வேறு அல்ல. தனி மனிதர்களை கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு தான் நாடு என்பதும். இந்த நாடும் அவ்வாறு தானே செல்ல வேண்டும் இல்லையா? தனி மனிதனுக்கு என்று ஒரு இலக்கு, நாட்டிற்கென்று ஒரு இலக்காக இருக்க முடியாது. எப்படி மனிதன் என்பவன் அந்த சப்ஜெக்டிவாக உள்ளே சென்று கொண்டிருக்கின்றானோ, அடுத்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றானோ, அதே போல ஒவ்வொரு நாடும் சென்று கொண்டிருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது எல்லா நாடுகளும் ஒரே மாதிரியான நிலையில் இருப்பதில்லை. சில நாடுகள் இந்த 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 படிநிலையில் உயர்நிலையில் இருக்கின்றன, சில நாடுகள் கீழ்நிலையில் இருக்கின்றன. இதுதான் வித்தியாசம்.
பட் எல்லா ஒரு தனி மனிதன் எவ்வாறு முன்னேறி கொண்டிருக்கின்றானோ அகமுகமாக, அதே போல் ஒவ்வொரு நாடும் முன்னேறி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாடும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்மனை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கின்றது. இது சப்கான்சியஸா நடைபெறுகின்றது. ஒரு காலகட்டத்தில் அது மேல்புறத்தில் கான்சியஸாக நடைபெறும் பொழுது இது வந்து ஒரு ஒரு இது இது வந்து ஒரு டெஃபினட் எஃபர்ட்டாக மாறிவிடும் அப்படிங்கிறார். அடுத்தது பார்க்கலாம். Paragraph 4. Certainly, there is always a vague sense of this subjective existence at work, even on the surface of the communal mentality. But so far as this vague sense becomes at all definite, it concerns itself mostly with details and unessentials, national idiosyncrasies, habits, prejudices, marked mental tendencies. It is, so to speak, an objective sense of subjectivity. As man has been accustomed to look on himself as a body and a life, the physical animal with a certain moral and immoral temperament and the things of the mind have been regarded as a fine flower and attainment of the physical life rather than themselves anything essential or the sign of something essential. So, and much more has the community regarded that small part of this subjective self of which it becomes aware. It clings indeed always to its idiosyncrasies, habits, prejudices, but in a blind objective fashion, insisting on their most eternal aspect, and not at all going behind them to that for which they stand, that which they try blindly to express. Thanks. படிக்கட்டுமா சார்? மேடம் படிங்க. Thank you, sir. There is always a vague sense of this subjective existence at work, mostly concerned with details and unessentials, national habits, and prejudices, more as an objective sense of subjectivity. Man is preoccupied with his physical body and associated life and looks upon his mental phenomena as an attainment of the physical life rather than an essential thing in itself. Similarly, the community regarded the small part of its subjective self as something not essential. The community clings to its idiosyncrasies, that is, peculiar behaviors, habits, idiosyncrasies peculiar behavior அர்த்தம். idiosyncrasies idiosyncrasy, that is, peculiar behaviors, habits, prejudices based on external aspects, ignoring the real factors behind them. Thank you, sir. Thank you. நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு தேசத்துக்கும் பின்னாடி ஒரு சப்ஜெக்டிவ் எலிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் எது அப்படின்னா, என்ன காரணத்திற்காக இப்ப உலகத்தில் வந்து பல்வேறு தேசங்கள் இருக்கின்றன. அதுல இந்தியாவை எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ ஒரு ஆன்மீக புருஷர்கள், மகான்கள் என்ன காரணத்தினால இங்க தோன்றியுள்ளார்கள். அது வந்து ஒரு ஆக்சிடென்டாக நடந்த விஷயம் கிடையாது. ஒருத்தர் 2 பேர் வந்தாங்க அப்படின்னா அது வந்து சரி, அதை வந்து ஒரு தற்செயலாக நடந்த செயல் அப்படின்னு சொல்லலாம். எண்ணற்ற கணக்கில் அடங்காத ஆன்மீக புருஷர்கள், மகான்கள், ரிஷிகள் எவ்வளவோ பேர் இந்த இந்திய பூமியில அவதரித்துள்ளார்கள். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா,
இந்த சப்ஜெக்டிவ் எலிமெண்ட் தான் காரணம். இதே போல சில தேசங்களிலும் இதோடைய காணப்படுகின்றது. பொதுவாக ஆசிய தேசங்கள்ல இந்த ட்ரெண்ட் வந்து காணப்படுகின்றது. ஐரோப்பாவில் வந்து கிரேக்க தேசத்துல இந்த ட்ரெண்ட் காணப்பட்டது, ஐரோப்பாவிலும் காணப்பட்டது. அதனால ஒவ்வொரு தேசத்திற்கு தேசம் வந்து இது மாறுபடுகின்றது. அதனால்தான் வந்து தேசம் என்பது வெறும் புற அமைப்புகளை கொண்ட அமைப்பு கிடையாது, அதுக்கென்ற ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கின்றது. இந்த சப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தெளிவற்ற நிலையில்தான் ஒரு சமுதாயத்தினுடைய மனோபாவத்தில் காணப்படுகின்றது. சப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது தெளிவற்ற நிலையில் காணப்படுகின்றது. A vague sense of the subjective existence at work even on the surface of the communal mentality அப்படிங்கிறார். ஈவன் அந்த சப்ஜெக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ், அது குறித்த ஒரு அந்த உணர்வு நிலை வந்து வேகா இருந்தாலும், அது சற்று தெளிவடைந்த நிலைக்கு வந்தாலும் கூட அது எந்த விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது என்றால், அந்த அளவிற்கு முக்கியமில்லாத விஷயங்கள் அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது. அன்எசென்ஷியல்ஸ், ஒவ்வொரு தேசத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த பெக்யூலியர் பிஹேவியர், இடியோசின்க்ரசிஸ், ஒவ்வொரு தேசத்திற்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே ஒரு பெக்யூலியர் பிஹேவியர் பேட்டர்ன் இருக்கும். எப்படி தனி மனிதனுக்கு ஒரு பெக்யூலியர் பிஹேவியர் இருக்கின்றதோ, ஒவ்வொரு தேசத்திற்குமே ஒரு பெக்யூலியர் பிஹேவியர் இருக்கும். ஜப்பானியர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய நடை உடை பாவனை, அவர்களுடைய மென்டாலிட்டி எல்லாம் வேற மாதிரி இருக்கும். சைனீஸ் எடுத்துக்கொண்டால் வேற ஒரு மாதிரி இருக்கும். இந்தியர்களை எடுத்துக்கொண்டால் வேற மாதிரி இருக்கும். ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அதிலும் ஒவ்வொரு தேசத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள். இதுதான் நேஷனல் இடியோசின்க்ரசிஸ். இடியோசின்க்ரசிஸ்னா பெக்யூலியர் பிஹேவியர், ஒவ்வொருத்தருக்கும் பழக்க வழக்கங்கள், அவர்களுக்கென்றே இருக்கக்கூடிய ப்ரெஜுடிசஸ், விருப்பு வெறுப்புகள், இதெல்லாம் வந்து இதுல தான் அங்க போயிடுது. கம்யூனல் மென்டாலிட்டி அப்படிங்கிறது இந்த விஷயத்துல தான் அவங்க டைவர்ட் ஆயிடுது அப்படிங்கிறார் பகவான். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா புற விஷயங்களில் புற அமைப்புகள் எல்லாம் அதுலதான் வந்து அத்துடனே நின்று விடுகின்றது அப்படிங்கிறார். மனிதன் என்பவன் எப்படி பழக்கப்பட்டுள்ளான் தன்னை பார்ப்பதற்கு என்றால், அவனுடைய உடல் அது சார்ந்த வாழ்க்கை, இதை தாண்டி அவன் தன்னை பார்ப்பதில்லை. அவனுடைய உடல் அது அவனுடைய வாழும் அது சார்ந்த வாழ்வு, அதனுடைய தேவைகள், இத்துடனே ஒரு மனிதனுடைய தன்னை குறித்த அந்த புரிதல் என்பது நின்று விடுகின்றது. இதுல அந்த மனிதன் தன்னுடைய மனதையும் எவ்வாறு பார்க்கின்றான் என்றால், அந்த புற வாழ்வு, அந்த சட ரீதியான வாழ்வு, அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவன் பார்க்கின்றான். ஒவ்வொரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த மனித மனம் என்பதை அவன் எவ்வாறு பார்க்கின்றான், மனம் என்பது அதற்கென்றே பிரத்யேகமான சிறப்பான அம்சங்களை கொண்டிருக்கின்றது என்பதை அவன் கருத்தில் கொள்ளாமல், மனம் என்பதும் அவனுடைய சடரீதியான வாழ்வு, பிசிக்கல் லைஃப், அதனுடைய விளைவாக ஏற்பட்டதுதான் தன்னுடைய மனம் என்பதும் அந்த ரீதியில் தான் மனத்தையும் பார்க்கின்றான் அப்படிங்கிறார். The things of the mind have been regarded as a fine flower and attainment of the physical life rather than themselves anything essential. இப்ப ஒரு மனம் என்பதை எடுத்துக்கொண்டால், மனம் என்பதற்கென்றே அதற்கென்றே விசேஷமான ஒரு அமைப்பு இருக்கின்றது. அது வந்து வெறும் புறமைப்புகளை சார்ந்து இருப்பது அல்ல. இதே போலத்தான் பகவான் என்ன கூறுகின்றார், the sign of something essential, so much so more has a community regard that small of its subjective self of which it becomes aware. இதே போலத்தான் ஒரு சமுதாயமும் தன்னுடைய உளரீதியான அமைப்பை கருதுகின்றது அப்படிங்கிறார். ஒரு சமுதாயம் வந்து தன்னுடைய நம்ம இந்திய தேசம், நான் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்றால், நான் எது குறித்து அதை பார்க்கின்றேன், எந்த ரீதியாக பார்க்கின்றேன் என்றால்,
என்னுடைய எந்த சமுதாயத்தில் இருக்கின்றனோ அந்த சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்கள், அந்த சமுதாயத்தில் எவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, எவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அந்த சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய விசேஷமான குணநலன்கள், இதைத்தான் நான் பார்க்கின்றேன். இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட் தான். இதை தாண்டி நான் செல்வதில்லை அப்படிங்கிறார். சமுதாயம் என்றால் இதையும் தாண்டி விஷயங்களாக உள்ளே ஒரு அகமுகமாக இருக்கின்றது. அதை நாம் காண தவறுகின்றோம். வெறும் புற விஷயங்களை மாத்திரம்தான் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த அந்த பகவான் என்ன கோருகின்றார், அந்த சப்ஜெக்டிவ் கம்யூனல் மைண்ட் என்றால் இதில் மாத்திரம்தான் நம்ம நின்று விடுகின்றோம் அப்படிங்கிறார். In a blind objective fashion, insisting on their most external aspect and not at all going behind them அப்படிங்கிறார். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றது. அந்த உண்மை என்ன என்பதை நாம் காண தவறுகின்றோம் அப்படிங்கிறார். வெறும் புற விஷயங்களில் மாத்திரம் நாம் கவனம் செலுத்தி அத்துடனேயே நின்று விடுகின்றோம் அப்படிங்கிறார். அடுத்தது பார்க்கலாம். Paragraph 5. This has been the rule not only with the nation, but with all... one minute. Yes, sir. Asogan, sir. அசோகன் சார், நீங்க ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ஓகே, சுந்தர் சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. Paragraph 5. This has been the rule not only with the nation, but with all communities. A church is an organized religious community and religion. If anything in the world ought to be subjective, for its very reason for existence, where it is not merely an ethical creed with a supernatural authority, is to find and realize the soul. Yet religious history has been almost entirely, except in the time of the founders and their immediate successors, an insistence on things objective, rites, ceremonies, authority, church governments, dogmas, forms of belief. Witness the whole external religious history of Europe, that strange sacrilegious tragicomedy of discourse, sanguinary disputations, religious wars, persecutions, state churches, and all else that is the very negation of the spiritual life. It is only recently that men have begun seriously to consider what Christianity, Catholicism, Islam really mean and are in their soul, that is to say, in their very reality and essence. Thank you, sir. சார் படிக்கட்டுங்களா? Yes, படிங்க. Thank you, sir. Church is an organized religious community and religion ought to be subjective. Its very reason for existence is to find and realize the soul. Yet religious history, except in the time of the founders, has been almost entirely an insistence of things objective, rites and ceremonies, dogmas, etc. The whole external religious history of Europe was witnessed by religious discords, religious wars, persecutions, which were very negations of the spiritual life. Only very recently, men have begun seriously to consider what Christianity, Catholicism, Islam really mean and what they are in their essence. Thank you, sir. Thank you. இப்போ
எல்லா கம்யூனிட்டிலையுமே இந்த ட்ரெண்ட், அதாவது வெறும் புற விஷயங்களிலே தங்கி விடுவது என்கின்ற போக்கு எல்லா சமுதாயத்திலையுமே காணப்படுகின்றது அப்படிங்கிறார். வெறும் நாட்டில் மாத்திரம் இல்ல, எல்லா சமுதாயத்திலும் இது காணப்படுகின்றது அப்படிங்கிறார். ஒரு சர்ச் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் அது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனைஸ்டு ரிலீஜியஸ் கம்யூனிட்டி அண்ட் ரிலிஜன் இல்லையா? ஒரு 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 மதத்தினுடைய ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பினுடைய ஒரு வெளிப்பாடாக காணப்படுவதுதான் சர்ச் என்பது. அது என்ன அப்படின்னா இட் ஷுட் பி a subjective phenomenon. சர்ச் அப்படிங்கிறது என்ன? ஒரு மதத்தினுடைய மதம், அது சார்ந்த சமுதாயம், அதனுடைய ஒரு நன்கு அமைக்கப்பட்ட ஒரு 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 வெளிப்பாடு, ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் தான் சர்ச் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து சப்ஜெக்டிவாகத்தான் இருக்கணும். அதில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உள்முகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். அதனுடைய எதற்காக இத்தகைய அமைப்புகள் இருக்கின்றன? அதனுடைய உண்மையிலேயே அதனுடைய நோக்கம் என்ன? அது வந்து வெறும் ஒரு தன்னுடைய வெறும் ஆளுமையை மற்றவர்கள் மீது திணிப்பதற்காக இல்லை, வெறும் தார்மீக ரீதியான கோட்பாடுகளை வலியுறுத்துவதற்காக மட்டுமே இல்லை. அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மனை கண்டறிவது. அதுதான் வந்து இத்தகைய அமைப்புகளினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இஸ் டு ஃபைண்ட் அண்ட் ரியலைஸ் தி சோல். இதுதான் வந்து ஐடியல். ஆனா அப்படி இருக்கின்றதா என்றால் பகவான் என்ன கூறுகின்றார்? ரிலிஜியஸ் ஹிஸ்டரி, ஐரோப்பாவினுடைய ரிலிஜியஸ் ஹிஸ்டரி, மத ரீதியான வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அது வந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தினுடைய மதம் அப்படிங்கிறது வந்து மதத்திற்கென்றே சில, எஸ்பெஷலி இந்த ஏப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ் என்று கூறக்கூடிய கிறிஸ்டியானிட்டி, ஜுடேயிசம், இஸ்லாமிசம், இதெல்லாம் வந்து ஏப்ரஹாமிக் ரிலிஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் வந்து ஃபவுண்டர்ஸ் இருக்கிறாங்க. அதனுடைய ஆரம்ப கால நிறுவனர்கள், ப்ராஃபெட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள், இல்லை அந்த நிறுவனர்கள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதை ஒட்டி தான் வந்து அந்த மதம் வந்து உருவாகியது. ஆனால் அது யாரு அவர்களை இதனுடைய இந்த அமைப்பை தோற்றுவித்தார்களோ அவர்களுடைய காலகட்டத்துல இதெல்லாம் காணப்படலை. அவர்களுடைய காலகட்டத்துல அந்த நோக்கம் வந்து உயர்வான நோக்கமாக இருந்தது. அவர்களுடைய காலகட்டம், அப்புறம் அவர்களை ஒட்டி வந்த அவர்களுடைய சீடர்கள், இம்மிடியட் சக்சஸர்ஸ், அப்போ வந்து எல்லாமே உயர்வான நோக்கம், சப்ஜெக்டிவ் எலிமெண்ட்டுக்கு தான் வந்து, ஏன்னா உள்முகமாக அந்த ஃபைண்டிங் ஒன்ஸ் ரியல் செல்ஃப், அந்த ரீதியில் தான் அந்த மதங்கள் எல்லாம் செயல்பட்டன. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா புற விஷயங்கள்ல தான் வந்து அழுத்தம் தரப்பட்டது. இன்சிஸ்டன்ஸ் ஆன் திங்ஸ் சப்ஜெக்டிவ், புற விஷயங்கள், சடங்குகள், அப்புறம் வந்து அத்தாரிட்டி, மதம் என்கின்ற பெயரில் தன்னுடைய ஒரு அதிகாரத்தை சமுதாயத்தின் மீது திணிப்பது. அந்த சர்ச், அந்த மத ரீதியான அமைப்புகள், அதை ஒட்டி அமைந்த அரசியல் அமைப்புகள் இருந்தன. ஈவன் நவ் பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்துல வந்து அந்த கிங், இங்கிலாந்துல வந்து காலமாக வந்து அந்த மன்னராட்சி என்பது இருந்து கொண்டே வருகின்றது. இப்போ வந்து அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி என்று சொல்லக்கூடிய ஒரு அலங்கார விஷயமாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் அந்த கிங், அந்த குவீன் அவர்களுடைய அந்த முடிசூட்டு விழாவை வந்து யார் நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்து தான். இந்த ஆர்ச்சி பிஷப் ஆஃப் கேண்டர்பரி அப்படிங்கிறவர் தான் வந்து அதை நடத்துறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்குது. சர்ச் கவர்மெண்ட்ஸ், டாக்மாஸ், கோட்பாடுகள் எல்லாமே, இந்த பிலீஃப் சிஸ்டம், இந்த மாதிரி புற விஷயங்கள்லயே
தங்கிவிட்டது அப்படிங்கிறார். உண்மையான நோக்கம் என்ன? டு ஃபைண்ட் த சப்ஜெக்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், தட் இஸ் டு ரியலைஸ் த சோல். அவ்வாறு இல்லாமல் இது வெறும் புற விஷயங்களையே தங்கிவிட்டன அப்படிங்கிறார். அது மாத்திரம் இல்ல, இதோட மோசமாகவும் போயிருக்கு. எப்படின்னா, ஐரோப்பாவினுடைய மத ரீதியான வரலாற்றை எடுத்துக்கொண்டால் எல்லாமே ஒரு அமைப்புகளுக்கும் இரண்டு ஒரே மதத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே அந்த முரண்பாடுகள் காணப்பட்டன. முரண்பாடுகள் ஒரு கோட்பாட்டை மற்றொரு கோட்பாடு அந்த கோட்பாடுகளை ஒரு அமைப்பினுடைய கோட்பாட்டை மற்றொரு அமைப்பு மறுத்தல், சாங்குவினரி டிஸ்பியூட்டேஷன்ஸ் இது காணப்பட்டது. ரிலீஜியஸ் வார்ஸ், மதம் ரீதியாக தொடுக்கப்பட்ட போர்கள், இதுல நிறைய பேர் இறந்து போனார்கள் ஐரோப்பாவில். பர்சிக்யூஷன்ஸ், ரிலிஜியஸ் பர்சிக்யூஷன்ஸ், எதெல்லாம் எனக்கு ஒரு கோட்பாடு வைத்துக் கொள்கின்றேன், நான் ஒரு அமைப்பை வைத்துக் கொள்கின்றேன், அந்த அமைப்பிற்கென்றே ஒரு கோட்பாடை வைத்துக் கொள்கின்றேன். அந்த கோட்பாட்டை யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ அவர்களை மத எதிர்ப்பாளி, ஹெரசி என்கின்ற பெயரில் அவர்களை நான் பழிவாங்குகின்றேன், பர்சிக்யூட் பண்ணுகின்றேன். இது நடைபெற்றது. இதெல்லாம் ஆன்மீக வாழ்விற்கு எதையெல்லாம் இவைகள் எல்லாம் புறம்பாக செயல்பட்டன, எதெல்லாம் உண்மையான ஆன்மீக வாழ்விற்கு புறம்பாக இருந்தனவோ அவை அனைத்தும் காணப்பட்டன. இந்த யூரோப்பியன் ரிலிஜியஸ் ஹிஸ்டரியில இவ்வாறு காணப்பட்டன அப்படிங்கிறார் பகவான். ரீசெண்டா தான் இதெல்லாம் இந்த மிடிவல் பீரியட், அதற்கு முதல் இருந்த பீரியட்ல இருந்தது. ரீசெண்டா வரவேற்கத்தக்க முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்கிறது பகவான் குறிப்பிடுகின்றார். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்தினுடைய உண்மையான, அதற்கு பின்னால் உள்ள உண்மை என்ன, அதை கண்டறிவதில் இப்பொழுது அதை நோக்கி இந்த இலக்கை உண்மையை கண்டறியும் நோக்கில் மனிதர்கள் செயல்பட ஆரம்பித்துள்ளார்கள். கடந்த காலத்தில் தற்காலத்தில் recently men have begun seriously to consider what Christianity, Catholicism, Islam really mean and are in their soul, that is to say in their very reality and essence. அதில் உள்ள உண்மை என்ன என்பதை கண்டறியும் முயற்சியில் ரீசெண்டா மனிதர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்துள்ளார்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். பேராகிராஃப் 5க்கு அப்புறம் 7 வந்துடுது. ஓஹோ, ஒரு நிமிஷம் இருங்க, தப்பா இருக்கா எனக்கு? ஒரு நிமிஷம், அப்படிலாம் இல்லை, செக் பண்ணிடுறேன். ஐ திங்க் ஒரு நிமிஷம், நான் ஒரிஜினல் புக்கை பார்த்துடுறேன். அடுத்தது எப்படி ஆரம்பிக்குது? பட் நவ் வி ஹேவ் தான் வருது இல்லையா? ஆமா சார், அது கரெக்ட் தான். அதுதான் 6, பை மிஸ்டேக் 7 ஆயிடுச்சு. பட் நவ் வி ஹேவ் வெரி ரிமார்க்கபிளி, அதுதான் கரெக்ட். ஓகே, கரெக்ட் தான். அது பை மிஸ்டேக் 7 ஆயிடுச்சு, அது வேற ஒன்றும் இல்லை. ஓகே. Paragraph 6. But now, sorry. Yes. Sorry, sir. ஷேர் பண்ணிக்கலாமா சார்? பிஃபோர் ப்ரொசீட். சொல்லுங்க சார்.
எஸ் ப்ளீஸ். அதாவது இப்போ இந்த இண்டிவிஜுவலோட சப்ஜெக்டிவ் எலிமெண்ட் வந்து நேஷனுடைய சப்ஜெக்டிவ் எலிமெண்ட் எப்படி கான்ட்ரிபியூட் பண்றது வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்டா நம்ம வந்து நம்ம இதுல வந்து சியர்ஸ் வந்ததையும் ஜப்பான்ல வந்து அந்த லவ் ஆஃப் நேச்சர் அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ப்ரெஜுடிஸ்ங்கிற இதுல வந்து இதை சொல்ல முடியல சார். மிடில் ஈஸ்ட் வந்து அப்படியே டைம் கண்டினியூஸா எண்ட்லெஸ்ஸா இருந்துட்டு இருக்கிற கான்ஃபிளிக்ட். அப்புறம் இதுல கொரியாலையும் அதே மாதிரி ஒரு எண்ட்லெஸ் கான்ஃபிளிக்ட். இப்போ வந்து சமீபத்தில் இப்போ இந்த உக்ரைன் அண்ட் ரஷ்யா, இப்போ இதுக்கெல்லாம் வந்து சார் இது வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் இதனுடைய இதுன்னு சொல்லலாம், அந்த ப்ரெஜுடிஸ்னால வந்ததுன்னுட்டு. அப்புறம் இன்னொன்று, இப்போ வந்து இப்போ நேஷனுடைய சப்ஜெக்டிவ் எலிமெண்ட்டுக்கு வந்து இண்டிவிஜுவலுடைய சப்ஜெக்டிவ் எலிமெண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்ஸ் அதுக்குன்னு ஒரு சப்ஜெக்டிவ் எலிமெண்ட் இருக்குமா சார்? அப்படி இருந்தால் அது வந்து இதெல்லாம் ரெக்கன்சைல் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணாதான்? புரியுது. இப்போ உலகம் அப்படின்னு அந்த பூமி அப்படின்னு எடுத்துக்கொண்டால வந்து சில பாக்கெட்ஸ்ல வந்து நம்ம பாக்குறோம், இந்த கான்ஃபிளிக்ட்ஸை பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியா ஒரு கான்ஃபிளிக்ட், அது எப்பொழுதுமே கான்ஃபிளிக்ட் ப்ரோன் ஜோனா இருக்கின்றது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியா தான் ரொம்ப கான்ஃபிளிக்ட் பக்கம். அந்த இஸ்ரேல் அந்த வெஸ்ட் ஏஷியாவில் தான் நம்ம கான்ஃபிளிக்டை ரொம்ப அடிக்கடி பார்க்குறோம், கண்டினியூஸாக இது பார்க்குறோம். அப்புறம் இந்த ரஷ்யாவில் இப்போ இங்கே இந்த கான்ஃபிளிக்டை பார்க்குறோம், யுக்ரைன் அண்ட் ரஷ்யா கான்ஃபிளிக்டை நம்ம பார்க்குறோம். கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து மோசமாக எப்பொழுதுமே இருக்கு, பெரனியலாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ரஷ்யாவில் இருந்திருக்கு, அது ரஷ்யாவில் இப்போ தான் பார்க்குறோம், ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வந்து இப்போ தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வேற ஒரு விதமான வார்ஸ் இருந்திருக்கு ரஷ்யாவுக்கும் மற்ற கண்ட்ரிக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மன் வர்சஸ் அந்த மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு நம்ம பார்க்குறோம். இது வந்து எதனால ஏற்படுது அப்படின்னா, இது வந்து மேன்புறமா நம்ம பார்க்குறப்ப வந்து நம்ம இந்த பகவான் வந்து ஏற்கனவே முதல் சாப்டர்ல கோரி உள்ளார். எப்படின்னா, இந்த எவல்யூஷன்ல ஒவ்வொரு சொசைட்டியும் இவால்வ் ஆகிறப்போ என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த தனிமனிதனுடைய எழுச்சி என்பது தனிமனிதனுடைய எழுச்சி வந்து ஆரம்பிக்கின்றது. ஒரு கன்வென்ஷனா இருக்கிறதுக்கு போய் தனிமனிதனுடைய எழுச்சி என்பது ஆரம்பிக்கின்றது. தனிமனிதனுடைய எழுச்சி என்பது எதை ஒட்டி அமைகின்றது என்றால், அவனுடைய இன்டெலிஜென்ஸ், அப்ப அந்த சமயத்தில் வந்த விஞ்ஞான பூர்வமான வளர்ச்சி, சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து மனிதன் வந்து ஒரு வரம்பு, ஒரு அமைப்பு என்பதற்கு உட்பட்ட பிரஜையாக இல்லாமல் அவனுடைய சுதந்திரத்தை அடைகின்றான். இது வந்து ஒரு வளர்ச்சி. இது அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சில நாடுகள்ல இந்த தனி மனிதனுடைய எழுச்சி என்பது சில தனி மனிதர்கள் வந்து ஏகபோகமாக தன்னுள்ளே வைத்துக்கொண்டு அதை வந்து ஒரு எதேச்சதிகாரமாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப ஜெர்மனியில பார்த்தோம் அப்படின்னா ஹிட்லர், சில கண்ட்ரீஸ்ல அப்படிதான் இருக்கிறாங்க. ஈவன் நவ் நார்த் கொரியால நம்ம இவரை பார்க்குறோம், அந்த ஜிம் அந்த இவனை பார்க்குறோம். நம்ம நிறைய கண்ட்ரீஸ்ல பார்க்குறோம். அப்படி நிறைய கண்ட்ரீஸ்ல ஈவன் நவ் சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல டிக்டேட்டர்ஷிப் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, தனி மனிதனுடைய எழுச்சி என்பது அங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் அது தனி மனித எதேச்ச அதிகாரமாக மாறிடுச்சு. அது மாத்திரம் இல்ல, இது ஸ்டேட் லெவல்லையும் ஸ்டேட் மிஷனரி அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் மிஷனரி ஆகிப்போச்சு. எந்த அமைப்புக்கு எதிராக வந்து தனி மனித எழுச்சி என்பது வந்ததோ, கன்வென்ஷனலை மீறணும் அப்படிங்கிறதுல தனி மனித முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறது அமைப்பு ஏற்பட்டதோ, அதே அமைப்பு அந்த 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 அதிகாரம் எல்லாம் இப்ப ஸ்டேட்ல போயிடுச்சு. சில இடத்துல ஸ்டேட்டினுடைய அந்த எதேச்ச அதிகாரம் மேலோங்குகின்றது. எல்லா கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்லயும் அப்படிதான் ஆகிப்போச்சு. எல்லா கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்லயும் ஸ்டேட்டை நீங்க வந்து எதிர்த்துக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. இது வந்து இந்த ஒரு நாட்டினுடைய எவல்யூஷன்ல ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறார் பகவான். இதை கடந்து செல்லும் அப்படிங்கிறார் பகவான். என்ன சொல்றார், இது வந்து ஒரு நாட்டினுடைய அந்த பரிணாம வளர்ச்சியில ஒரு காலகட்டம். இந்த காலகட்டம் வந்து இந்த காலகட்டத்தையும் கடந்த அடுத்த நிலைக்கு செல்லும் அப்படிங்கிறது தான் பகவானுடைய கருத்து.
இந்த கருத்தை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பகவான் வந்து இருக்கும்பொழுது ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்தது. ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து அப்போ வந்து இந்த யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வலிமையான அமைப்பாக ஏற்பட்டது. யுனைடெட் சோஷலிஸ்ட் சோவியத் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது பல்வேறு சின்ன சின்ன நாடுகளை கொண்ட அமைப்புகளாக இருந்தது. அப்பவே பகவான் என்ன சொன்னார், இது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, இது வந்து பிரேக் ஆயிடும் அப்படின்னாரு. அதே தான் நடந்தது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது இப்ப பிரிந்து ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து தனித்தனி அதற்கென்றே ஒரு பிரத்யேகமான ஒரு வளர்ச்சி இருக்கின்றது, ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கின்றது. அது வந்து ஒரு ஒட்டுமொத்த அமைப்புல இருக்க விரும்பல, பிரிஞ்சிருச்சு, எல்லாமே பிரிஞ்சிருச்சு, தனித்தனியா ஆகிவிட்டன. எக்ஸப்ட் ரஷ்யாவை தவிர மற்றெல்லாம் பிரிஞ்சிருச்சு. இதே நிலைமைதான் மற்ற கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ஸுக்கும் வரும். இதைத்தான் பகவான் வந்து ஏற்கனவே கோடிட்டு காட்டியுள்ளார். ஏன்னா ஒரு செயற்கையான ஒரு கட்டுப்பாட்டுல ரொம்ப நாள யாரையும் வைக்க முடியாது. இந்த போர்களும் எதனால ஏற்படுகின்றது என்றால், இந்த போர்களும் வந்து அந்தந்த நாட்டுக்குள்ள போர்கள் என்பது நம்ம புற எக்ஸ்டர்னலா அப்பேரண்டா பார்க்கும்பொழுது we find the conflict between forces and men. அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். மனிதர்களுக்கு இடையே நாட்டுகளுக்கு இடையே நடக்கும் போர்களாகத்தான் நம்ம பார்க்கின்றோம். ஆனா அதற்கு பின்னால வந்து சில சக்திகள் செயல்படுகின்றன. யூஸ்வலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேல் அண்ட் இந்த வார் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் அண்ட் ஹெஜ்மத், இந்த வார், இது வந்து the war between the forces of the mind and the forces of the vital அப்படிங்கிறாங்க. வைட்டல் லெவல்ல அது ஹையர் பிளேன்ல பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் ரெப்ரசன்ட்ஸ் ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஜூஸ் ஆர் த மைண்ட் லெவல்ல ரொம்ப டெவலப் ஆனவங்க. இட் இஸ் அ ஃபைட் பிட்வீன் த ஃபோர்ஸஸ் ஆஃப் த மைண்ட் அண்ட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் த வைட்டல் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த நம்ம மேற்புறமா பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம போர் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பட் தே ஆர் நாட் மியர்லி வார்ஸ். சட்டில் லெவல்ல தே ஆர் forces, they are the wars between the forces which are operating behind the இது. பட் இது வந்து நமக்கு புரியல. இட் இஸ் பியாண்ட் அவர். நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அது மாதிரி அவங்களுக்கு தான் புரியும். நம்மளுக்கு இதுக்கு பின்னாலே என்ன, அதனுடைய அக்கல்ட் ரீசன் என்ன அப்படிங்கிறது புரியல நம்மளுக்கு. ஆஸ் ஆஃப் நவ் நம்ம வந்து புற ரீதியில் தான் நம்ம பார்க்கிறோம். பட் தேர் இஸ் அன் அக்கல்ட் ரீசன் பிஹைண்ட் ஈச் அண்ட் எவ்ரி வார். we don't understand. அவ்வளவுதான். simply we can't understand why it is happening. The war between Ukraine and Russia, war between Israel and இது. One thing is that it is a wars between forces in an occult plane. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் why it is happening அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. எதை நோக்கி இது செல்லுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியாது. பட் பகவான் வந்து ஒரு கோடிட்டுள்ளார். பொதுவா அந்த வார்ஸ் அப்படி நடந்து முடிந்து அது வேற ஏதோ நல்லது ஒரு புதிய ஒரு விஷயம் தோன்றுவதற்கான ஒரு முன்னேற்பாடுகளாகத்தான் இந்த அழிவும் காணப்படுகின்றது அப்படிங்கிற கருத்தையும் கூறியுள்ளார். இந்த போர்கள், அதன் மூலமாக நடைபெறும் அழிவுகளும் வந்து வேற ஏதோ நல்ல விஷயம் நடைபெறுவதற்கான ஒரு முத்தாய்ப்பாக, ஒரு 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 முன்னறிவிப்பாகத்தான் இவைகள்லாம் நடைபெறுகின்றன அப்படிங்கிற ஒரு கருத்தையும் கூறியுள்ளார். இதெல்லாம் வந்து நம்மளுடைய காம்ப்ரிஹென்ஷனுக்கு புரியாத நிலையில் இருக்கின்றது. அதுதான் நம்ம we have to admit our ignorance about all these things. மேற்புறமா பார்க்கறப்ப நம்ம இதுக்கெல்லாம் காரணம் சொல்லலாம், அரசியல் ரீதியான காரணங்களை சொல்லலாம். பட் there are some reasons which are occult, which escape our comprehension. அதுதான் உண்மை. பார்க்கலாம், நம்ம இந்த ஹியூமன் சைக்கிள் நம்ம படிக்க இதுக்கெல்லாம் காரணம் பகவான் கூறுகின்றாரா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா பகவான் அண்ட் மதர் they have dealt with everything. ஆகாயத்து கீழே உள்ள எல்லா விஷயங்களும் அவங்க டீல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு காரணங்களை பார்க்கலாம். ஆனா மதர் ஸ்போக்கன் அபவுட் திஸ் இஸ்ரேல் அண்ட் மற்ற இந்த பாலஸ்தீன் வாரை பத்தி மதர் ஸ்போக்கன் அபவுட் இட். நான் வேணா அதை எடுத்து காமிக்கிறேன். she has given reasons for that. Okay sir, thank you sir. அப்புறம் இந்த as of now we have to admit our ignorance. As of now we have to really admit our ignorance as to why it is happening. We cannot, and we நம்மளால சொல்ல முடியாது, காரணம் சொல்ல முடியாது. ஓகே சார். சார் அப்புறம் யூரோப்ல வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியுடைய அந்த இன்னர் வார், இந்த இன்னர் டிஸ்பியூட்ஸ்னால வந்து வார் வந்து
சிலுவை போர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம் உண்டு இல்லை சார் அதுக்கு? ஏதோ ஒரு வார் எதுக்கு சார்? யூரோப்ல இந்த கிறிஸ்டியானிட்டி பேஸ்ட் இன்னர் ரைவல்ரிஸ்னால வந்த crusades. Crusades. ஓகே ஓகே. அப்புறம் இப்போ வந்து சார் ஆக்சுவலா நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இப்போ இது ஒவ்வொரு நேஷனுக்கு இந்த சப்ஜெக்டிவ் இது இருக்கிற மாதிரி செல்ஃப் இருக்கிற மாதிரி கமிட்டி ஆஃப் நேஷன்ஸுக்கு ஒரு சப்ஜெக்டிவ் செல்ஃப் இருக்க முடியுமா அப்படின்னு. உலகம் என்பதற்கே ஒரு சப்ஜெக்டிவ் செல்ஃப் ஒவ்வொரு நேஷனுக்கு மாத்திரம் இல்ல, உலகம் என்பதற்கே ஒரு சப்ஜெக்டிவ் செல்ஃப் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுதான் இருக்கின்ற, அதுதான் வந்து அதனாலதான் வந்து பகவான் என்ன கூறுகின்றார். இப்ப அவருடைய அந்த 5 ட்ரீம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கருத்தை பகவான் குறிப்பிட்டுள்ளார். இந்த 5 ட்ரீம்ஸ்ல 1947 பகவானுடைய அந்த மெசேஜ்ல இந்த 5 ட்ரீம்ஸ்ல என்ன குறிப்பிடுகின்றார்? there will be more and more associations between nations அப்படிங்கிறார். அந்த ரீதியில் அமைக்கப்பட்டதுதான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ், யுனெஸ்கோ இதெல்லாம் ஏற்பட்டது. there will be more and more association of nations. இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூ பேலன்ஸ் உருவாகி உள்ளது. இந்த பார்க்குறோம் இல்லையா, நம்ம குவாட் அப்படிங்கிற அமைப்பை பார்க்குறோம்ல. இப்போ இந்தியா அண்ட் இன்னொரு 4-5 நாடுகள் சேர்ந்து இந்த ஈஸ்டர்ன் சவுத்தில் ஏஷியாவில் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உள்ளன. இது வரைக்கும் இந்த G20 இது மாதிரி இண்டஸ்ட்ரியல் நேஷன்ஸ் தான் வந்து ரொம்ப வலிமையான அமைப்பாக இருந்தது. இப்போ வந்து அந்த பேலன்ஸ் வந்து மாறிடுச்சு. இப்போ இந்த பேலன்ஸ் எப்படின்னா ஈஸ்ட்ல மாறிடுச்சு. ஏஷியாவில் அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் மாறிடுச்சு. ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சேர்ந்து அந்த அமைப்பை நம்ம ஆரம்பித்துள்ளன. அதற்கு இந்தியா தான் வந்து முன்னோடியாக அதுக்கு தலைமை வகித்து இது பண்றது. அது போல பிரிக் நேஷன்ஸுங்கிறத பார்க்குறோம் இல்லையா? பிரிக் நேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரீசெண்டா உருவானது. இதெல்லாம் மோர் அண்ட் மோர் எதை காட்டுது அப்படின்னா, ஒரு உலகத்துல வந்து ஒவ்வொரு நாடும் வந்து ஒரு தனிப்பட்ட நாடாக இருக்க முடியாது, ஒட்டுமொத்தமாக செயல்படணும் அப்படிங்கிறத காட்டுது. அப்புறம் இது குறித்த ஒரு முக்கியமான ரெலவெண்ட் கருத்து மதர் சொல்லி இருக்கிறாங்க. மதர் என்ன சொல்றாங்க, இப்ப இந்த உலகம் அப்படிங்கறது எடுத்துங்க, பூமி அப்படிங்கறத எடுத்துங்க. இந்த பூமிங்கிறது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே கிடையாது இல்லையா? இட் இஸ் இன்ஃபினிட்ஸ்மல், அப்படித்தானே அர்த்தம்? ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்ல பூமி அப்படிங்கிறது இட் இஸ் இன்ஃபினிட்ஸ்மல். அது வந்து ஒரு துளி கூட கிடையாது. அவ்வளோ ஒரு மினிஸ்கியூல் அமைப்பு. அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபினிட்ஸ்மல் அமைப்புல ஏன் மனிதன் என்பவன் தோன்றணும்? வேற மனிதன் என்பவன் ஆஸ் ஆஃப் நோ மனிதன் என்கின்ற அமைப்பு வேற எந்த கிரகத்திலையும் இருக்கிற மாதிரி நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படலை. என்ன காரணத்தினால மனிதன் என்பவன் இந்த பூமியில மாத்திரம் தோன்றணும்? இதுக்கு ஏதாவது ஒரு விசேஷமான காரணம் இருக்கின்றதா அப்படிங்கிறதுக்கு மதர் என்ன சொல்றாங்க, எர்த் பூமி அப்படிங்கிறது வேணா ஒரு astronomically it may be an insignificant part, it may be an insignificant part astronomically. அந்த வானவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பூமி என்பது ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு சின்ன அமைப்பு தான். நத்திங், இட்ஸ் ஆல்மோஸ்ட் நத்திங். யூனிவர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நத்திங். ஆனால் இட் இஸ் ஆனால் இட் இஸ் ஸ்பிரிச்சுவலி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா the divine has chosen the earth as a concentrated point through which it can manifest itself. அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பான்சிவ் யூனிட். எக்ஸ்பான்சிவ் யூனிட்டா இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணினாதான் டெவலப்மெண்ட் பண்ண முடியுங்கிறதுக்காக எர்த் இஸ் எ சோசன் பிளேஸ் ஃபார் எவல்யூஷன் அப்படிங்கிறாங்க. வேற எங்கேயுமே இந்த எவல்யூஷன் காணப்படல. இந்த எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் வந்து எர்த்ல தான் காணப்படுது, வேற எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த எர்த் அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் சேர்ந்தது தானே இந்த பூமி என்பது. அதுல மோர் அண்ட் மோர் எந்த ட்ரெண்ட் உருவாகுகின்றது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த காமிட்டி ஆஃப் நேஷன்ஸ், எல்லா நாடுகளும் எல்லா இது இந்த வசுதைவ குடும்பகம் சொல்றாங்கல்ல, அந்த கான்செப்ட் நோக்கி தான் வந்து நம்ம வந்து we are moving towards that. எர்த் இஸ் தி சோசன் இதுங்கும் போது அது ஒரு சப்ஜெக்டிவ்
ஸ்ட்ரெஸ் பண்ற இட் மாதிரி இஸ் a இருக்கு. subjective element. அதுதான் சொல்றாங்க, இட் இஸ் a subjective element in the entire universe அப்படிங்கிறாங்க மதர். இட் இஸ் நாட் a mere objective இது இல்லைங்கிறாங்க. எர்த் இஸ் a chosen place for evolution. வேற எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து வேற எங்கேயுமே நடைபெறலை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா the divine has chosen the earth for the purpose of its evolution of consciousness அப்படிங்கிறாங்க. ஓகே சார். அதனாலதான் மதர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்த பிரளயம் அப்படிங்கிறது வராது அப்படிங்கறத மதர் ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. ஓஹோ. And she has also ruled out the third world war. வேர்ல்டு வார். பட் இந்த யூனிஃபைங் எஃபர்ட்ஸ்க்கு நடுவுல சில இதெல்லாம் இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து பிரெக்சிட் அந்த மாதிரியும் ஒரு ஆமா, அது ஒரு அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட். அது அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட். பட் அதனால உள்ள பக்க விளைவுகளை வந்து நம்ம இங்க பாக்குறோம். நாங்க இங்க அதனுடைய ஒன்னா இருந்ததுன்னா இட் வுட் ஹவ் பீன் a better movement. பட் இந்த டிஸ்இன்டகிரேஷன் வந்து நடந்திருக்கு. எகைன் இட் மே கோ பேக் ஆல்சோ, வி டு நாட் நோ. சில வேற பேர் எந்த பேசிக்கிறாங்க country இந்த அந்த மாதிரி செகண்ட் ரெஃபரண்டம் வரும் இங்கிலாந்துல, யூகேல வரும் அப்படிங்கிறாங்க. No ஏன்னா other இந்த country has- பிரெக்சிட்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பொருளாதாரத்துல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ல வந்து இங்கிலாந்தினுடைய யூகேனுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹேம்பர் ஆயிருக்குது. அதனால தேர் ஆர் ஒப்பீனியன்ஸ் தட் தே மே அகைன் கோ ஃபார் அ செகண்ட் ரெஃபரண்டம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுகின்றது. ஓஹோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் அகாமடேட்டிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐ திங்க் நம்ம அடுத்த பேராகிராஃப் வந்து அடுத்த செஷன்ல நம்ம வச்சுக்கலாம். வரலட்சுமி மேடம் ஏதாவது சொல்றீங்க? ஒரு சார், பகவான் சாவித்திரியிலே சொல்லியிருக்காரு இல்லைங்களா, எர்த் இஸ் த சோசன் பிளேஸ் ஆஃப் மைட்டியஸ்ட் சோல்ஸ், எர்த் இஸ் த ஹீரோ ஸ்பிரிட்ஸ் பேட்டில் ஃபீல்ட், த ஃபோர்ஜ் வேர் த ஆர்ச்மேசன் ஷேப்ஸ் ஹிஸ் ஒர்க்ஸ்னு சாவித்திரியிலே சொல்லியிருக்காரு இல்லைங்களா. எஸ் கரெக்ட். தேங்க்யூ சார். எர்த் இஸ் a chosen place. கரெக்ட் தான். வேற எதுவும் எஸ் மேடம். சார், இன்னும் ஒரு கருத்து சார். இந்த சாவித்திரிலையும் பகவான் வந்து இந்த வேர்ல்டு சொல்றாரு இல்லைங்களா, இந்த சைலண்ட் சோல் ஆஃப் ஆல் த வேர்ல்டு வாஸ்ன்னு உலக ஆன்மா பத்தி சொல்லும்போது அங்கேயே சொல்றாரு இல்லைங்களா, அந்த கருத்து இதுல ஒத்து போறது இல்லைங்களா? ஓகே, அது என்னன்னு தெரியல எனக்கு. அந்த முதல்ல சொன்னது எனக்கு ஐ எம் வெரி ஃபெமிலியர் வித் தட். இது ஐ ஹேவ் டு கோ த்ரூ இட். ஓகே, தேங்க்யூ சார். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம